மிதுனம் ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் இன்பமான காலமாக தொடர உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும், உங்களுடைய குடும்பம், நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரம் இதிலெல்லாம் என்ன முன்னேற்றம் வரும், இது வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாச்சு, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எண்ணத்தில் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இது பற்றின முழுமையான விவரத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசி அதிபதி யார்? புதன் பகவான். இந்த மிதுன ராசியில் பாருங்கள், மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கப்புறம் திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதம், இது எல்லாமே இந்த மிதுன ராசியில் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை துல்லியமாக எடை போட்டு நீதி வழங்குறதுல வல்லவங்களாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் யாருடைய துணையுமே இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தனியாக வாழ விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. யாருக்கிட்டையுமே போய் உதவி அப்படின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்தை பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட பார்க்க முடியுது. ஆனால் உங்ககிட்ட உதவின்னு யார் கேட்ட வந்தாலுமே தயங்காமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஆர்வமாக செய்வீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்துட்டு உங்களுடைய உடலமைப்பு உயரமானதாக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியான தேகம் கொண்டவங்களாக இருப்பீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னாலே பம்பரம் போல் சுழன்று வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. சோம்பேறித்தனமாலாம் இருக்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்களுமே உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை எங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தது போல் தங்களோட குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இந்த மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். உங்ககிட்ட நெருங்கி பழகினா மட்டும்தான் உங்களை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். பழகுவதற்கு கொஞ்சம் கடினமான ஆட்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலும் சரி, அதெல்லாமே நல்லா பொறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு அபாரமான ஒரு ஞாபக சக்தி இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கூட இப்போ கேட்டால் அப்படியே தெளிவாக சொல்லுவீங்க. எதையுமே சொன்னது அல்லது கேட்ட மாத்திரத்தில் அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே படைச்சவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் ஒரு சில நேரத்திலாம் பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய சாதனை பெரும் அளவில் இருக்கும். உங்களை பார்த்து எல்லோரும் கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச விஷயத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட விஷயம் ஒவ்வொன்றுமே, உங்களோட செயல் ஒவ்வொன்றுமே இருக்கும். மற்றவங்களை கிண்டல் கேலி இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறம்பட யோசித்து செயலாற்றக்கூடியவங்களா மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மை பெறவும் நல்லது நடக்கவும் தொடர்ந்து புதன்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் புதன் பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. புதனின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் தொழில் மற்றும் உத்தியோகம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், வியாபாரம் இதில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுக்கிரன் 15ஆம் தேதியில் உங்கள் 3ஆம் வீட்டிற்கும், செவ்வாய் 13ஆம் தேதி உங்கள் 5ஆம் வீட்டிற்கும், அதாவது உங்களோட ராசியிலிருந்து இந்த மாதிரி மாற்றம் இருக்கும். புதன் மற்றும் சூரியன் 15ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதியில் உங்களோட 4ஆம் வீட்டிற்கு வராங்க. குரு உங்கள் 1ஆம் வீட்டிலிருந்து தன்னோட பயிற்சியை தொடங்க போகிறாரு இந்த மாதம். இந்த அமைப்புகள் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம். மாற்றம் மற்றும் அங்கீகாரத்திற்கான வாய்ப்பு நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது.
ஆனால் நிதி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். தொழில் ரீதியாக பார்த்தா முதல் 2 வாரத்தில் உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்கள் 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் இல்லையா, இப்போ நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கான அங்கீகாரத்தை பெற முடியும். பதவியில் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். உங்கள் 4ஆம் வீட்டின் மீது கிரகத்தோட கவனம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால தனிப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக யோசித்து முடிவெடுத்தால் நன்மையை பெறலாம். குறிப்பாக 3ஆம் வாரத்திலிருந்து புதிய வேலை தேடக்கூடியவங்களுக்கு முதல் 2 வாரத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் உதவிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத செலவு, குறிப்பாக சொத்து அல்லது வாகனம் தொடர்பான செலவு ஏதாச்சும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்தை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பணம் கொஞ்சம் இதனால் செலவழியலாம். குறிப்பாக கடைசி 2 வாரத்தில் ஆடம்பரத்தில் பணத்தை வீணாக்கிடாதீங்க. ஏன்னா இது நிதி சிக்கல்களுக்கு உங்களை வாழ்க்கையில் வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செலவு விஷயத்தை மட்டும் கவனமாக இருங்க. எது வேணும் எது வேண்டாங்கிறத தீர்க்கமாக முடிவு செஞ்சு ஆலோசனை செஞ்சு பண்ணுங்கள். ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அது பல பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். குடும்ப ரீதியாக பார்த்தா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நேரம் இந்த மாதம். நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட வீட்டில் அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்கள் தாயின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எதிர்பாராத பயணம் திடீர்னு உருவாகலாம். குழந்தை பாக்கியம் அல்லது திருமண பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதாரணமான மாதமாக தான் இருக்குது. முதல் 2 வாரங்கள் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. பின்னர் சிறிய சிறிய உடல்நல கோளாறு வரலாம். ஆரோக்கியமற்ற உணவு காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சனை வரலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை நல்ல முறையில் காத்துக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்குது. நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் சில புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு புதிய வியாபாரம் கூட தொடங்குற மாதிரியான வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் கூட்டாளிகளுடன் ஒரு நல்லிணக்கம் அதிகமாகும். நீங்கள் ஒரு புதிய வியாபாரத்தை உங்களோட கூட்டாண்மையோடு சேர்ந்து தொடங்க நினைச்சிங்கன்னா 2வது வாரத்திற்கு பிறகு அதை தொடங்குவது ரொம்பவுமே நல்லது. வியாபாரத்தில் உங்கள் கடின உழைப்பாருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே லாபாதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கிடைத்த ஒரு லாபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரம் ரொம்பவுமே சாதாரணமான நேரமாக தான் தெரியும். ஆனால் கடினமாக உழைச்சா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை எல்லாமே பெற முடியும். எந்த ஒரு விதத்துலையுமே கவனக்குறைவு இல்லாமல் உங்களோட பாடத்திட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும். உங்களுடைய தேர்வுகளில் தீவிரமாக நல்ல ஒரு கடுமையான பயிற்சி எடுத்தால் நன்மைகளையும் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் பெற முடியும். கடைசி வாரத்திலிருந்து உங்கள் படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் 5ஆம் வீட்டில் செவ்வாய் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் உங்களோட படிப்பில் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் தேர்வு நேரத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். மன அமைதியை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். மன அமைதியை காப்பாற்றுறது ரொம்பவுமே முக்கியமாக ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, நன்மைகளை பெறலாம். நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா செலவுகளை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் குபேரனை வணங்கி வருவதும் அவரோட குபேர மந்திரத்தை பாராயணம் செய்கிறதும் நன்மைகளை கொடுக்கும். வீட்டில் அமைதி நிலவும், வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். 4ஆம் வீட்டில் கிரகங்களின் ஆற்றல்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க உங்களோட குல தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு வாங்க. எந்த ஒரு தினமாக இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க, நன்மைகளையும் நல்ல ஒரு பயன்களையும் பெற முடியும். குழந்தைகளின் நலனில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாயின் தாக்கங்கள் இருக்குது. இந்த தாக்கம் குறையவும் செவ்வாய்க்கிழமையில் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வருவது உங்களோட குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய யோகத்தை மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். குலதெய்வ வழிபாடும் மற்றும் குழந்தைகளின் நலனில் முன்னேற்றம் வர அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நன்மையை உண்டாக்கும். குபேர மந்திரத்தை உங்களோட வீடுகளில் பாராயணம் செய்யுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இதை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும்
நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.